கருணாநிதி தான் இப்போ மொத்த தமிழ்நாட்டுக்கு அழிவு காரணம். காவு கொடுத்தது ஈழ மக்களை காவு கொடுத்தது கருணாநிதி. என்னெல்லாம் பேசினார். ஸ்டாலின்லாம் அவன் யாருங்க அப்படின்னு சொல்லி திமுறா பேசினார். இன்னைக்கு இல்லை அரசியல் மாற்றங்கள் பல தலைவர்கள் மாறலாம் இல்லைங்க. ஏங்க அவர் பேசி 6 மாசம் கட்சியில் போய் கூட்டணி போட்டார். அரசியலும் முன்னப்பின் இருக்கத்தானே செய்யும். இருக்கட்டுங்க. நிரந்தர நண்பர்களுமே நிரந்தர பகைவர். நான் என்ன சொல்லுங்க இல்லைங்க, ஒவ்வொரு சீட்டு கொடுத்து யார் நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தாங்களோ அவங்க வாயில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. எல்லா அரசியல் கட்சிகளுமே தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய மக்களுக்கு என்ன நலனோ அதை தானே செய்வாங்க. நான் சொல்றேன், மக்களுக்கு நல்லன செஞ்சாதான் பரவாயில்லையே. நீ ஒரு சீட்டு வாங்கிக்கங்க, அங்க ஒரு தப்பு நடந்தா குரல் கொடுக்க ஆள் இல்லையே. இல்லை குரல் கொடுக்குறாங்க, அப்பப்போ கருத்துக்களை சொல்றாங்க. ஏங்க ஒன்றுமே சொல்லலை. வைகோ அதே ஸ்பீடில் கொடுக்குறாரா? திருமாவளவன் அதே ஸ்பீடில் கொடுக்குறாரா? கூட்டணி தர்மம்னு இருக்குல்ல. ஏங்க கூட்டணி தர்மம் இருக்கட்டும், ஒரு அநியாயம் நடக்குமோ அக்கிரமம் கேட்டுக்க வேணுமா? விஜய் கூட்டணி ஆரம்பிக்க மாட்டாரா? யார் கூட்டணி ஆரம்பிக்கிட்டு கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். நானே வெல்கம் பண்ணுறேன். கூட்டணி இந்த அதிமுக கூட போய் கூட்டணின்னு நிறைய எதிர்பார்க்காங்க. அவர் பிஜேபியை விட்டு வந்தால் தான் விஜய் அதிமுக பேச்சுவார்த்தை பண்ண முடியும். பிஜேபி எப்படியாவது இந்த ட்ரபுள் நேரத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவே போய் இவரை கைக்குள்ள எடுக்கணும்னு பார்க்குறாங்க.